நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு விஷயம் இதை வந்து செஞ்சு 19% இல்லை 100% நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னா ஏஞ்சல்லாம் உடனே நம்ம ஆளுங்க தேவதை வீட்டுக்கு வந்துருமான்னு கேட்பானுங்க. தேவதைலாம் வர மாட்டான். அது அங்கே தான் 9% உங்களுக்கு பிரபஞ்சம் அதுக்கு உங்களுக்கான விடையை கொடுத்தா பணம் வரும், கொடுத்தாவே வாங்க முடியும். மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து கடன் தீரணும், பணம் சேரணும். இதுதான் பொதுவாக உடைக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி? சில வடநாட்டவர்கள்லாம் சில யுக்திகளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பதிவுகளில் நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏதாவது யுக்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நம்ம மக்களுக்காக சொல்லுங்களேன். ஆக்சுவலி நல்லா கேட்டுங்க. இந்த மாதிரி யுக்தி நிறைய இருக்குது. இப்போ நானே பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், சரிங்களா? மைத்திரை முகத்தில் இப்படி எழுதி கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழர் மக்கள் இது பண்ணுற ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய பரிகாரம் இருக்குது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கற்பூரம் கட்டுங்கன்னு சொல்லியிருப்போம், புத்தர் சிலை வைக்க சொல்லியிருப்பேன், துளசி வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய செடிகள்லாம் சொல்லியிருப்பேன். நிறைய வீட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருப்போம். இதெல்லாம் ஒரு பரிகாரம் அப்படின்னும் போது மைத்திரியில் பார்த்திங்கன்னா எழுதி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு பரிகாரம். அதை வந்து கொடுக்கணும் கொஞ்சமாவது. பட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதை வந்து செஞ்சு 19% இல்லை 100% நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும். அது மீறியும் சக்ஸஸ் ஆகலைன்னா அது என்னென்னு உங்களுக்கு இன்டில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டு மாநிலத்தில் இது நிறைய பேர் இதை பண்ணியே கடன் தீர்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வேணால் நான் வேணால் ஒரு ஜஸ்ட் வீட்டிலே இருந்து ஒரு கடன் தீர்றதுக்கு முதல்ல கடன் கொடுக்கணுன்ற விஷயம் வந்து கடன் இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதாது. கடன் கொடுக்கணுன்ற தோணணும். நம்மளை அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு இமேஜ் பாதிக்குது, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நம்ம அந்த காசை கொடுத்துடணும், கஷ்டப்படுறோமோ ஏதோ ஒன்று செஞ்சாது. ஆனால் கடன் கொடுக்குறதுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. கடன் கொடுக்குறதுக்கு சம்பாரித்து கட்டணும். இன்றைக்கே நாளைக்கு நாளன்னைக்கு கூட கட்டு. ஆனால் உன்னோட வருமானத்தில் நீ கடன் ஆடி. இன்னொரு கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் ஆகணும்னா அந்த கடன் அடைச்சே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் வந்து என்னைக்கிட்ட வரவங்களும் கேட்பாங்க, பை அதனால் வந்து செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட்ட இந்தளவுக்கு இல்லை பை, என்ன ஈஸியான ஒரு மெத்தட்லாம் நான் வீட்டில் இருந்து எதனா செய்கிற மாதிரி கடன் தீர்றதுக்கு இருக்கான்னு கேட்டால் வடநாட்டு மாநிலத்தில் இது வந்து ஒரு செஞ்சிட்ருக்கான். நம்ம மக்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இல்லை நானும் கூட ஃபஸ்ட்டாக சொல்லலாம், அல்லா அறிவா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணுன்னா ஏஞ்சல்லாம் உடனே நம்ம ஆளுங்க தேவதை வீட்டுக்கு வந்துருமான்னு கேட்பானுங்க. தேவதைலாம் வர மாட்டான், அது அங்கே தான் இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர்ன்றது இது வந்து லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், ரெண்டு பேருமே பண்ணலாம். பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேர் பண்ணலாம், லேடிஸ் ஆர் ஜென்ஸு. ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் யார் வேணாலும் பண்ணலாம். கடன் சுமை அதிகமாக இருக்குது, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்மளால் கொடுத்துடணும் ஒருத்தருக்கு. இது வந்து எல்லாருக்குமே சேருமானும் சேரும், குறிப்பிட்ட ஒருத்தருக்கு சேரணும்னு சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா தரணும், அவர் விடாமல் வந்து கேட்குறாரு. இவர்கிட்ட பாசிபிளே இல்லை, வருமானமே இல்லை, சோர்ஸும் இல்லை, ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணுன்னா இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு ஈஸியான மெத்தடில் ஒரு சுத்தமான ஒரு ஒயிட் பேப்பர், கோடு போட்டிருக்கக்கூடாது அந்த பேப்பரில், ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். ஒரு ஒயிட் பேப்பர் நோட்டு மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக 786 ஓமு பிள்ளையார் சொல்லி அது உங்கள் சௌரியம், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். எந்த ரிலீஜனாக இருக்கீங்க அது போட்டுக்கோங்க. ஆனால் அதை எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது நம்பர், ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொன்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் எழுத வேண்டியது 520. என்ன எழுதணும்? 520 ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே எழுத பார்த்திங்கன்னா 741. என்ன எழுதணும்? 520. அதுக்கு கீழே 741. இது 2 நம்பரை மேலே தான் 520 எழுதணும், கீழே 741 எழுதணும். எழுதிட்டு அந்த 520 அப்படி நேராக எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த நபருக்கு நீங்கள் காசு கொடுக்கணுமோ உங்கள் பேர் எழுதி இந்த நபருக்கு கொடுக்கணும்னு எழுதிடணும். ஆச்சுங்களா? அதுக்கு கீழே தொகையை எழுதணும். இவருக்கு நான் 5 லட்ச ரூபா கொடுக்கணும், ஆனால் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து எந்த டைமில் எழுதணும்னா 2 டைமை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுத்தபத்தமாக இருக்கும்போதே நீங்கள் அதை எழுதலாம். அது 2வது ஒரு டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுதலாம்.
2 தடவை இருக்குது. நைட்டே உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணால் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிக்கலாம். என்ன எழுதுனா அந்த 520 எழுதிட்டு யாருக்கு இப்போ எக்ஸாம்பிள் மாலிக் பை தரணும் ஒருத்தருக்கு, இப்போ இஸ்மாயில்ன்ற ஒரு தரணும்னா மாலிக் பை இஸ்மாயில் அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த தொகையை எழுதணும். எழுதி முடிச்சிடுறோமா, அதை மடிச்சிட்டு அழகாக சுத்தமான இடத்துல வச்சிடணும். இப்போ நீ நைட்டு 12 மணி நான் எழுதிட்டேன்னா திருப்பி அதே அடுத்த நாள் நைட்டு 12 மணிக்கு தான் நீங்கள் எழுதணும். இன்றைக்கி நைட் நான் 12 மணிக்கு எழுதிட்டேன், அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாமான்னு கேட்டால் எழுதக்கூடாது. நைட்டு ஃபாலோ பண்ணால் நைட்டு மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிரம்ம முகூர்த்தம் ஃபாலோ பண்ணால் பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும். எத்தனை நாள் எழுதணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி இப்போ தேதி இன்றைக்கி 6, இப்போ இது கேட்ட நாளைக்கு 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து கரெக்டாக 21 நாள் டெய்லியுமே அதை எழுதணும். அந்த நம்பரை 520741 520 எழுதிட்டு 741 எழுதிட்டு அதுக்கு மேலே அவங்க பேரை போட்டு எந்த நம்பருக்கு காசு தரணுமோ அந்த ஒரு நம்பர் பேரே வந்து ரொட்டேஷனாக எழுதணுமே தவிர 10 கடங்காரம் இருந்தால் 10 கடங்காரம் பேர் 20 நாளைக்கு நீ எழுதின இருக்கக்கூடாது. அந்த ஒரு நபர் ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், நம்மளால் மீண்டடிக்க முடியல, ஆனால் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் அவருக்கு கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜாவுக்கு கொடுக்கணும்னு உங்கள் பேரை போட்டு அவர் பேமெண்ட் போட்டு தொகைன்னு போட்டுட்டு 21 நாள் எழுதிட்டு வந்தீங்கன்னா 99% உங்களுக்கு பிரபஞ்சம் அதுக்கு உங்களுக்கான விடையை கொடுக்கும், அதுக்கான வழியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 21 முறை எழுதணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ மாலிக் பை வந்து ராஜாவுக்கு காசு கொடுக்கணும், இவ்வளோ தொகை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பர் எழுதிடணும், அதுக்கு அடுத்தது தொகை அமௌண்ட் எழுதிடணும். அந்த மாதிரி இன்றைக்கி 21 ஒரு நோட்டுன்னு எடுத்திங்கன்னா, ஒயிட் நோட்டு எடுத்திங்கன்னா 21 முறை எழுதிட்டு நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் ஆசிரியர் உங்கள் வேலையை பார்க்கலாம். திருப்பி அடுத்த நாள் கிழமை கணக்கெலாம் கிடையாது, செவ்வாய் திங்கள் கிழமெல்லாம் கணக்கு கிடையாது, நாட்கள்லாம் கணக்கு கிடையாது. அடுத்த நாளே என்ன பண்ணணும், அதே இப்போ பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்தா அதே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுதணும், இல்லை நைட்டு அதே மாதிரி திருப்பி 21 நாள் எழுதும்போது மனசார நினச்சி சும்மா டிவி பார்த்துக்கிட்டே சாங் கேட்டுகிட்டே எழுதுறது கிடையாது. அது எழுதும்போது ஆத்மாத்மமாக எழுதணும். பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரி உட்காந்து நம்மளால் கொடுக்கவே முடியல. ஏன்னா சம்பாதிச்சு கொடுக்க இப்போ வழி இல்லை, டைமும் இல்லை, அதுக்கான சோர்ஸும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த மெத்தடாவது எனக்கு பிரபஞ்சமே உனக்கு உதவி பண்ணுன்ற மனசாட்சி எந்த ரிலேஜனாக இருக்கட்டும், எந்த சாமி நீங்கள் கும்புறமா இருந்தாலும் மனசார வேண்டிக்கிட்டு ஆத்மாத்மமாக அந்த பேரை எழுதி ஃபஸ்ட்டு நம்பரை எழுதணும், அடுத்தது பேர் எழுதணும், தொகை எழுதணும். அந்த மாதிரி 21 முறை எழுதிக்கிட்டே வந்துட்டு அந்த பேப்பரை மடித்து வச்சிடணும். திருப்பி அடுத்த நாள் அதே மாதிரி சுத்தபத்தமாக உட்காந்து அதே மாதிரி நம்பர் எழுதணும், பேர் எழுதணும், தொகை எழுதணும். அடுத்த நாள் ஒன்று எழுதணும். இந்த மாதிரி ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா 21 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21 நாள் எழுதணும். 21 முறை ஒரு நாளைக்கு எழுதணும். அந்த மாதிரி 21 நாள் எழுதணும். எழுதுறது பார்த்தீங்கன்னா பெரிய வேலை ஒன்றும் இல்லை. ஒன்று நம்பர் பார்த்தீங்கன்னா 520741 நம்பர் எழுத போகிறீங்க, பேர் எழுத போகிறீங்க, தொகை எழுத போகிறீங்க. ஆனால் எழுதும்போது ஆத்மாத்மமாக எழுதணும். அதுதான் மெயினான ஒரு விஷயம். பிரபஞ்சமே அப்போ தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எழுதின்னு வந்துட்டு 21 நாள் கழித்து எழுதி முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் வந்து உடனே பார்த்தீங்கன்னா டமார்னு கூரை வச்சுட்டு உங்களுக்கு காசு வராது. இதோட வழி உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று உங்களுக்கே எதனா ஒரு நல்லது நடக்கலாம், உங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு காசுக்காக நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த விஷயம் டக்குன்னு முடியும். ஏங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை வர வேண்டியது இருக்கலாம், அது டக்குன்னு வரும். விற்காத ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்து விற்றா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த சொத்து விற்றுரும். இல்லை உங்களுக்கே வீட்டில் வந்து பங்கு பிரித்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அது முடிஞ்சால் பணம் வர மாதிரி இருந்தால் இந்த நாட்களுக்குள்ளே அதுவும் முடியலாம். விஷயம் பொறுத்தீங்களா. இது எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா உடனே கூரை பிச்சுலாம் வழாது. நம்மளுக்கு நடக்க வேண்டிய நம்ம சுற்றி நடக்கிற விஷயத்த வந்து இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் மூலிமா வந்து நடக்க வேண்டிய விஷயத்தை வேகமாக நடத்துறதுக்கு தான் இதோட ஒரு பரிகாரம். இப்போ இது முடிஞ்சால் பணம் வரும், கொடுத்தாவே வாய முடியணும், ஆனால் அது முடியாது. அப்போ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் இமீடியட்லி கொஞ்சம் இந்த 21 நாட்களுக்குள்ளேயே நடந்துடும். கரெக்டாக 21 நாள் எழுதுனீங்கன்னா 99% உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்படி 21 நாள் எழுதிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 22வது நாள் அது அழகாக மொத்தம் நோட்டாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தாலும் சரி, பன்னீர் பாட்டில் வாங்கி அதுக்குள்ளே போட்டும் லாக் பண்ணியும் நீங்கள் பூஜாரியில் சுத்தமான இடத்துல வைக்கலாம். இல்லை ஓடுற ஆற்றுலையும் போட்டுடலாம், இல்லை கடல்லையும் போட்டுடலாம். கடல், ஆறு, பன்னீர் பாட்டில் இந்த 3மே நீங்கள் அதை பயன்படுத்தலாம். காவா தண்ணி, கூவாறு, அது இதில் வீட்டில் தூக்கி போடுறது, குப்பையில் போடுறது, சுருட்டி வீட்டில் பரணையில் வைக்கிறது, பசங்களை கிளிக்க வைக்கிறது, அது வேணால் அது நம்பருன்றது சாதாரண நம்பர் கிடையாது, ஏஞ்சல்ஸ் நம்பர். இது எங்களுக்கு எப்படி 786 அப்படி ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அதை கரெக்டாக நீங்கள் எழுதும்போது எவ்வளோ நீங்கள் ஆத்மாத்மா எழுதுறீங்களோ அது பத்திரம் பண்ணுறதும் அதே மாதிரி நீங்கள் பத்திரம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அந்த 21 நாள் உங்களுக்கு ரிசல்ட் வரும். நீங்களே மாலிக் பை கிட்ட கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அப்படி அது மீறியும் உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா ஒரு முன்ன பின்ன 4-5 நாள் 10 நாளுக்குள்ள ரிசல்ட் வரும். அது மீறி உங்களுக்கு ரிசல்ட் வரலாம், உங்களுக்கு கம்பல்சரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடங்கள் இருக்குதுன்னு அர்த்தம்.
இவ்வளோ ஏஞ்சல்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஆத்ம என்ன சொல் ஏஞ்சல்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கொடுத்து பரிகாரம் செஞ்சு கூட உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கலைன்னா அப்போ உங்களுக்கு தடை இருக்குது. அது செய்வினை மூலிமா இருக்கா, இல்லை கண்டிஸ்ட் மூலிமா இருக்கா, இல்லை ஏவல் மூலிமா இருக்கா, இல்லை உங்களுக்கு கருமால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, வர வேண்டிய விஷயம்லாம் தடைப்பட்டு போயிருக்கா, அது தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் பண்ணிங்கன்னா 100% நடக்கும். இந்த நம்பருக்கு பேர் ஏஞ்சல்ஸ் நம்பர். இதை வந்து வடநாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதை பண்ணியே நிறைய பேர் ஜெயிக்கிறவனும் இருக்கான். வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க, நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக ரொம்ப ஒரு சூப்பரான தகவலாக சொல்லியிருக்கீங்க பாய். மக்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சொல்லாத ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஏஞ்சல்ஸ் நம்பரை பயன்படுத்தி கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்ற அந்த யுக்தியை சொல்லி தந்ததற்கு, அதுவும் வட மாநிலத்தவர் பயன்படுத்தக்கூடிய அந்த நம்பரை கொடுத்ததற்கு மிகவும் நன்றி பாய். நன்றிம்மா.